ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ்சில் பாலிட்டிக்கான 9ஆம் வகுப்பு சிவிக்ஸில் இருக்கக்கூடிய 5வது பாடம் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தோட 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குடிமையியல், அதாவது பாலிட்டி சிவிக்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பாடத்தோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். இது ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன கிளாஸில் ஒரு பாடம் வந்து சின்னதாக படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ உள்ளாட்சினா என்ன, உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரிவுகள் இருக்குது, அதில் யார் வந்து நிர்வகிப்பாங்க, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. சரி, அதோட கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வெர்ஷனான பாடம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அங்கே படித்தது அப்படியே இங்கே வரும், எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பாடத்துக்குள்ளே போயிடலாமா? சரி, இப்போது இந்த உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்னங்க, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மறுபடியும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சமூகம் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு பகுதியாவோ இல்லை ஒரு கிராமமாகவோ இல்லை ஒரு சின்ன நகரமாகவோ இல்லை மாநகரமாகவோ இந்த மாதிரி வந்து பிரித்து அதை வந்து சில அமைப்புகள் வந்து ஆளும் இல்லைங்களா. அதாவது அந்த ஏரியா மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணக்கூடியது தான் இந்த நபர்களோட வேலை. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை பிரித்து வச்சு நிர்வாகம் வந்து வழங்கக்கூடியதான் என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. சிறு சிறு பகுதிகளை பிரித்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். அதுதான் வந்து நிர்வகிக்கிற அந்த அமைப்போட பேர் வந்து உள்ளாட்சி அமைப்புகள். அவ்வளோதான். சரிங்களா. சரி, இப்போது வரலாற்று பின்னணி, இதில் என்னங்க வரலாற்று இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் இப்போ வரைக்கும் வந்து நமக்கு உள்ளாட்சி அமைப்புங்கிறது இருக்குது, இவங்க எல்லோரும் சேர்ந்து நிர்வகிக்கிறாங்க, இதுதானே இருக்கும் அப்படின்னா கிடையாது. நம்மளோட பிற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ இருந்து இந்த விஷயம் வந்து நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது இங்கே இருக்குது பாருங்களேன், பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் உச்சநிலையை அடைந்தது. அதாவது சோழர்கள் காலத்தில் இருந்தே நமக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்கு. இப்போ இருக்கமே எக்ஸாக்டாக கிடையாது, ஆனால் இது என்னது, இந்த பிரிவுகளாக பிரித்து நிர்வகிச்சுக்கிட்டு இருந்த செயல்பாடு வந்து அப்பையும் இருந்திருக்கு. அந்த பிற்கால சோழர்கள் டைமில் தான் என்ன இருக்குது, உச்சநிலை வந்து அடைஞ்சிருக்கு. அடுத்து வந்து யாரோட காலகட்டத்திலையும் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசோட காலகட்டத்திலையுமே இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிற பிரிவு வந்து இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்து அப்புறம் எப்படிங்க இது வந்து இடையில இல்லாமல் போச்சு, ஏன் இது இல்லாமல் போச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துச்சுங்க. இந்த ஆங்கிலேயர்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்து ஆக்கிரமித்ததுக்கப்புறம் நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஐஎன்எம்மில் 10வது ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிப்போம். இது அப்படின்னா என்ன, அது என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத டீட்டெயில்டாக படிப்போம். சரிங்களா. இப்போதைக்கு இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்ததுனால என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிறதே வந்து இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயராக இருந்த ஒருத்தவர் ரிப்பன் பிரபு அப்படிங்கிற ஒருத்தவர்னால என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அந்த மேலை நாடுகளில் இருக்கும் இல்லைங்களா உள்ளாட்சி அமைப்புகள், அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர்னால் மறுபடியும் இந்தியாவுக்குள்ள உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தனால அவர் தான் என்ன நம்ம அழைக்கிறோன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கிறோம். நம்மளோட முற்காலத்தில் இருந்திருக்கு, அந்த விஷயம் அப்படியே அழிஞ்சு போயிடுது, திரும்ப ஒருத்தர்னால புத்துயிர் பெற்று உள்ளே வருது. அதனால தான் என்ன பண்ணுறோம், அவரை உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சா அடுத்த பேராகிராஃப் அப்படி பாருங்கள். 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி மாகாணங்களில் தன்னாட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 1935 அறிமுகப்படுத்திட்டாலும் அது நடைமுறைக்கு வந்தது 1937 தான் வந்து வருது. சரிங்களா. சரி, அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குங்க. காந்தி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிராமத்துலேருந்து நகரத்து வரைக்கும் வந்து கட்டமைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, காந்தி வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கேள்வி வந்து எப்படி கேட்கலாம்னா, பஞ்சாயத்து ராஜுங்கிற அமைப்பு கிராமத்துலேருந்து நகரத்து வரைக்கும் கட்டமைக்கணுங்கிற விஷயத்தை யார் முன்னுரைச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். சரிங்களா. அவ்வளோதான். அடுத்தது அப்படி கீழே அந்த பாக்ஸுக்கு வந்தீங்கன்னா இவர் தான் வந்து யார், ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர். சரிங்களா. சரி, இப்போது இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை 1882ஆம் ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார். ஸோ அப்போது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறத எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, 1882 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்படி இங்கே வந்தீங்கன்னா 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளே வந்த உடனே நம்மளோட மக்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சுதந்திரத்தின் சுவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும், இந்த கூற்று அனைத்துக்கும் உரியவர் வந்து யார், ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர் தான். சரிங்களா. ஸோ இந்த மக்களுக்கு இதை வந்து கொடுக்கணும், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தடையும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவரும் யார் தான், இவர் தான். ஸோ அந்த தடைகளெல்லாம் மீறணுன்றதுக்காகவே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சட்டங்கள் எல்லாமே இயற்றியிருக்காரு.
ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்கும் பாருங்கள், இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகள் ரிப்பன் பிரபு மேற்கொண்டார். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த இடம் வரைக்கும் அவ்வளோதான். அடுத்தது இந்திய விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள். சரி, இப்போது உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 முக்கிய குழுக்களால் சேர்ந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குழு, அடுத்து இவங்கள்ட்ட இருந்து இந்த குழு, அடுத்துன்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 குழுக்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளாட்சி அமைப்புகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது 1957 இருந்து 1986 வரைக்கும் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அந்த குழுவோட பேர் என்ன, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்ங்கிறது இருக்கும். ஸோ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இன்னும் ஒரு 3 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. சமூக அபிவிருத்தி திட்டங்கிறது 1952, தேசிய நீட்டிப்பு சேவைங்கிறது 1953, 1957 பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா. ஸோ இந்த 3 இயரும் அதுக்கான அந்த கூற்று இருக்குது இல்லைங்களா, இது அதாவது இந்த திட்டம் வந்து பேர் இருக்குது இல்லைங்களா, 1952னா சமூக அபிவிருத்தி திட்டம், 1953னா தேசிய நீட்டிப்பு சேவை, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா 1957. இதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும், நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது 73 மற்றும் 74வது அரசமைப்பு திட்ட சட்டங்களில் 1992, அதாவது இந்த 73, 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த வருஷத்தில் நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1992. சரிங்களா. இப்போ 42வது சட்ட திருத்தம் வந்து எப்போ நடந்துச்சு, 1976 அப்படின்னு சொல்லி படித்தோமா. அதே போல் இந்த 73, 74ங்கிற சட்ட திருத்தம் 1992 வருஷம் நடந்திருக்கு. அதில் நடந்த சட்ட திருத்தங்களுக்கான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணதுங்க, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போது இதுக்குள்ளே வந்து என்னென்ன பிரிவுகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, கிராமங்களுக்கு இடையில் வட்டாரம், வட்டம், மண்டலம், மாவட்ட அளவில் ஊராட்சிகள்னு சொல்லிட்டு 3 அடுக்கு முறைகளில் வந்து செயல்பட்டுருக்கு. சரிங்களா. இந்த 3 அடுக்கு முறை அப்படிங்கிறது எந்த ஏரியாக்களில் இருக்கும் அப்படின்னா, மக்கள் தொகை வந்து 2 மில்லியனுக்கு மேலே வந்து இருந்துச்சு, அதாவது 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துடன் 2 அடுக்கல் முறை வந்து இயங்குது. சரிங்களா. இப்போ 3 அடுக்கு முறைங்கிறது வந்து 2 மில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடியது. 2 மில்லியனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 2 அடுக்கு முறை. சரிங்களா. இப்போ 3 அப்படின்னா அதை விட அதிகமாக இருக்கணும், 2னா இதை விட குறைவாக இருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் வந்து டைரெக்டாகவே என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர்களுக்கும் என்ன இருக்குது, இதில் இடஒதுக்கீடுகள் வந்து இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவ்வளோதான். மக்கள் தொகையோட விகிதாச்சாரத்தோட அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கும் கொடுக்கப்படுது. ஸோ பெண்களுக்குமே வந்து தனித்துவமான இடஒதுக்கீடுங்கிறது வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த 2 ஸ்டாண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, இவங்களுக்கான பதவிக்காலம் வந்து எத்தனை வருஷம், 5 வருஷம் தான். ஸோ எப்பயும் போல் நார்மல் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. இது வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து நடத்துங்கிறத நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அவங்களுக்கான பணிக்காலம் வந்து 5 வருடங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் என்ன படித்தோம், மாநில தேர்தல் ஆணையம் வந்து எங்கே இருக்குது அவங்களோட ஆஃபீஸுங்கிறது படித்தோம், சென்னை கோயம்பேட்டில் இருக்குங்கிறதையும் நம்ம படித்தோமா. அவ்வளோதாங்க. சரி, ஒரு 4 குழுக்களோட அடிப்படையில் இது வந்து நமக்கு உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு, இவங்களோட குழு மூலமாக வந்து வந்துச்சு. அடுத்து செகண்ட் குழு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தாவோட குழு, 1977 78 வரைக்கும் இந்த டீம் வந்து அது என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. அடுத்தது GVK ராவ் குழு 1985. சரிங்களா. அடுத்தது LM சிங்வி குழு 1986. ஸோ இந்த 4 குழுக்கள் தான் இதில் மேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள். ஸோ தமிழ்நாட்டுக்கு பஞ்சாயத்து ராஜ் வந்து எப்போ வந்திருக்கு, 1994ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா. 1994ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு. சரிங்களா. ஸோ அதில் அந்த திருத்தங்கள்லாம் நடந்து ஒரு புதிய சட்டங்கள் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அதோட அடிப்படையில் வந்தது தான் இந்த என்னது பஞ்சாயத்து ராஜுங்கிற அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா. இதோட சிறப்பம்சங்கள் வந்து சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிறப்பம்சங்களில் இல்லாதது எதுன்னு கூட நமக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ 3 அடுக்கு அமைப்பு இதில் இருக்குது. கிராம சபை இருக்குது, தேர்தல் ஆணையத்தின் நிறுவுதல் இருக்குது, நிதி ஆணையத்தின் நிறுவுதல் இருக்குது, மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு இருக்குது, பெண்களுக்கு 3 1/4 இடஒதுக்கீடு இருக்குது, மாவட்ட திட்டுக்குழுக்கள் இருக்குது. சரிங்களா. அவ்வளோதான் இதோட சிறப்பம்சங்கள்.
ஸோ அடுத்து வரப்போகிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேருந்து படித்தது தான். ஸோ கிராம ஊராட்சி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. கிராமங்களில் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது, கிராம ஊராட்சி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதில் யார் இருப்பா, ஒரு தலைவர் இருப்பாங்க, அடுத்து பகுதி உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே யார் தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் வந்து நேரடியாக போய் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு இவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து போட்டியிடக்கூடியவங்க 18 வயசு நிரம்பி இருந்தாலே போதுமானது. இவங்களோட ஒர்க் டைம் எவ்வளவு, 5 வருஷத்துக்கு இவங்க வந்து இதில் பணியில் இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன ஆகும், அந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னரே வந்து எலெக்ஷன் வச்சு புது மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அடுத்து இவங்க போனதுக்கப்புறம் அவங்கள வந்து கொண்டு வருவாங்க இல்லைங்களா. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா. அடுத்து இந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் ஆன பிரதிநிதிகளுக்கான வேலைகள் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது விருப்ப பணிகள். ஸோ இதை வந்து எதுங்க வந்து நமக்கு வந்து சொல்லுது, இவங்களோட பணிகள் வந்து இதுதான் அப்படிங்கிறத எது சொல்லுது, 1994ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த உள்ளாட்சி அமைப்போட சட்டம் வந்து நமக்கு விளக்குது. சரிங்களா. இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான கொஷின் தான். ஸோ அந்த விருப்ப பணிகளை எது விளக்குது அப்படின்னா 1994ஆம் வருடம் நடைமுறைக்கு வந்த உள்ளாட்சி அமைப்போட சட்டம் வந்து நமக்கு விளக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வருவாய். இதுக்கான அந்த கிராம ஊராட்சிக்கான வருவாய் வந்து என்னதுங்க, நமக்கு வீட்டுக்கான வரியெலாம் கலெக்ட் பண்ண வராங்க இல்லைங்களா. நாங்கள் வந்து பேரூராட்சியிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டுலாம் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதோட வருவாய் வந்து எங்கெங்கேருந்து வருதுன்னா 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கு. சரி, இப்போ இதில் ஊராட்சி பிரிவுகள்லேயே 3 அடுக்குனா ஒன்றுமே இல்லைங்க. பின்னாடி ஒரு படமே வரும், அதில் நான் காட்டுறேன். ஸோ அந்த 3 பேரில் யாருக்கு டேக்ஸ் போடக்கூடிய ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெரிய பேராகிராஃப்மே இருக்குல்ல, அது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம படித்ததான், டக்குன்னு முடிஞ்சிடும். சின்ன வயசுலேருந்து நம்மளும் படிச்சுட்டு இருக்கிறது தான். ஸோ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் வரலாற்று தொடக்கம் அது யார், பிற்கால சோழர்கள் காலத்திலேருந்து இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை யார் நமக்கு எடுத்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் முன்னாடி இருந்தே இந்த குடவோலை முறையெல்லாம் இருக்குது, அந்த உள்ளாட்சி அமைப்பும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு எடுத்து சொல்லுது. சரிங்களா. ஸோ அப்போ அந்த கல்வெட்டோட பேர் என்ன, உத்திரமேரூர் கல்வெட்டு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. சரி, 10ஆம் நூற்றாண்டு மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட ஆட்சி காலத்தில் இந்த முறை வந்து ரொம்பவே உச்சத்தை வந்து தொற்றிருந்தது இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம சபைகள் சோழ அரசர்களுடன் வலிமையான உறவுகளை வந்து வச்சுருந்துருக்கு. சரிங்களா. இதை தான் என்ன சொல்கிறாங்க, குடவோலை முறை. இது வந்து ஒரு ரகசிய தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. குடவோலை முறை என்னன்னு சொல்கிறாங்க, ரகசிய தேர்தல்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோழர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு இந்த முறையும் என்ன ஆயிடுது, போயிடுது. வழக்கத்துலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக என்னது, முதல் சட்டமாக 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இயற்றியிருக்காங்க. அடுத்து 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒன்றொன்னா வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அடுத்து 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் வந்து வந்திருக்கு. சரிங்களா. ஸோ மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இது ரெண்டுமே எந்த வருஷத்தில் தான் வந்திருக்கு, 1958 தான் வந்திருக்கு. இப்போ இந்த பாக்ஸில் முக்கியமாக எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த 3 வருடங்களை வந்து நம்ம படிச்சுக்கணும். அதுக்கு மேலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களோட காலத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புங்கிறது உச்சநிலை தொற்றிருந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. குடவோலை முறைங்கிறது ரகசிய தேர்தல் முறையும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. சரி, இப்போ வரிகள் என்னென்ன மாதிரியான வரிகள் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள். இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க தானே. ஸோ இதெல்லாம் யாருனால தான் விதிக்க முடியும், கிராம ஊராட்சினால் மட்டும்தான் இதை வந்து விதிக்க முடியும். சரிங்க. அடுத்தது கிராம சபை கூட்டம். ஸோ கிராம சபை கூட்டம்ங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். இப்போ வந்து அந்த வாக்காளர் பட்டியலாக அவங்க பேர் இருந்துச்சுனாலே போதுமானது. அதுதான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணுன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, அந்த வாக்காளர் பட்டியலாக அவங்களோட பேர் இருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா. சரி, இந்த ஊராட்சியோட தலைவர் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கிராம சபை கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்குவாங்க. சரி, இப்போ ஒரு வருடத்துக்கு எத்தனை தடவை நமக்கு கிராம சபை கூட்டம் கூடும், 4 முறை நம்ம படித்தோமா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6 முறைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 6க்கான டேட்டும் வந்து இங்கே இருக்குது. சரிங்க, இது வந்து மிஸ்டேக் மாதிரி நம்ம வந்து நீங்களும் சொல்ல வரீங்க, நம்மளுக்கும் அதான் வந்து தோணுது. 4 முறை தான் வரும். இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீள் திறன் இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஒரு பாடம் முடிஞ்சோடனே சம்மிங் அப் மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பேஜ் எடுத்து பார்த்திங்கனாலுமே என்ன கொடுத்துருப்பாங்க, 4 முறை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்கேஸ் ஒருவேளை நமக்கு ஆப்ஷனில் வந்து 6ன்னு இருக்குது வச்சுக்கோங்க, எதங்க சூஸ் பண்ணுறதுனா, ஒருவேளை உங்களுக்கு 6ன்னு வந்துச்சு அப்படின்னா 4ங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஒருவேளை 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த 6ங்கிற ஆப்ஷன் இருக்காது. சரிங்களா. மேக்ஸிமம்
4 தான் வரதுக்கு வாய்ப்பு, 6 வந்து வராது. ஓகேங்களா? சரி, அப்போ எக்ஸ்ட்ரா அந்த 2 டேட் என்னங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 26 நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இது 4மே ஆல்ரெடி நம்ம படித்த டேட் தான். எக்ஸஸாக 2 டேட் என்ன கொடுத்துருக்காங்க, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கொடுத்த டேட்டாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம். இதையுமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பல ஊராட்சிகள் வந்து ஒன்றாக இணைத்து செயல்படுத்தக்கூடியதான் என்னதுங்க, ஊராட்சி ஒன்றியம். இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. தலைவர், இந்த உறுப்பினர்களிருந்து ஒருத்தவரை தான் தேர்ந்தெடுத்து நம்ம தலைவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் எல்லாரையுமே என்னென்னு தான் சொல்லுவோம், கவுன்சிலர் தான் சொல்லுவோம். இதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் என்னன்னு சொல்லுவோம், சேர்மேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, கவுன்சிலர், சேர்மன், இந்த 2 பதவிகள் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்ம ஏங்க ஃபாஸ்ட்டாக போகிறோம்னா, ஆல்ரெடி சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு ரீகால் பர்பஸாக தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து 3 அடுக்கு என்னது, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. சரி, இப்போ இதோட பணிகள் என்னங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி. மாவட்ட ஊராட்சின்னு என்னதுங்க, அந்த மாவட்ட பல பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டு அதுக்கான நிர்வாகிகளை வந்து அங்கே வந்து கொடுத்து அதை வந்து நிர்வகிச்சுட்டு மக்களுக்கு தேவையானது செய்கிறது தான் என்னது, மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறது. சரி, இவங்களுக்கும் வந்து எலெக்ஷனில் வந்து என்ன நடக்கும், மக்கள் தான் டேரெக்டாக வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 5 வருஷம் பதவிக்காலம் வந்து இருக்கும். அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டே இருக்கிறது தான் அப்படியே நமக்கு வருது இல்லைங்களா. சரி, இந்த மாவட்ட ஊராட்சியோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சிக்கும் ஊராட்சி ஒன்றியம், அந்த கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இதோட திட்டங்களை குறித்து அரசுக்கு வந்து என்ன பண்ணணும், இவங்க ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாமே சரியாக நடக்குதா அப்படிங்கிற மேற்பார்வையிடக்கூடியதும் யாரோட பொறுப்பு, மாவட்ட ஊராட்சியில் இருக்கிறவங்களோட பொறுப்பு. சரி, இப்போது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் யார் யார் வருவா, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு 3 பிரிவுகள் வந்து வரும் இல்லைங்களா. சரி, இப்போ இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நகர்ப்புறத்தில் வந்து 3 இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாமா. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சின்ன கிளாஸில் பார்த்ததே தான். ஓகேங்களா? அடுத்தது காந்தியோட கிராம சுயராஜ்யம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட ஒரு கனவா, கிராமங்கிறது வந்து சுயராஜ்யம் பெற்று விளங்கணும் அப்படிங்கிறது காந்தியின் கனவு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பார்த்திங்களா இங்கனக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. அடுத்தது வந்து காந்தியடிகள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வாக வந்து இருக்கணும். இப்போ ஒரு மையத்தில் மட்டும் வந்து அதிகாரம் இருக்கக்கூடாது, எல்லா இடங்களையும் அதிகார பகிர்வு வந்து இருக்கணும். இந்த வேலையை நீ செய், அந்த வேலையை நான் செய்கிறேன், அந்த மாதிரி வந்து அதிகாரங்களை பிரித்து கொடுத்துடணும். ஓகேங்களா? அது வந்து காந்தி வந்து பஞ்சாயத்து ராஜில் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தாரு. அடுத்தது வந்து பேரூராட்சி. ஸோ எவ்வளோ பீப்புள்ஸ் இருந்தால் அதை பேரூராட்சின்னு சொல்லுவோம், 10,000க்கும் அதிகமான மக்கள் இருந்தால் அதை பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த உறுப்பினர்களையும் மக்கள் வந்து டேரெக்டாக எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 5 வருஷம் இவங்களோட பதவி காலம். சரிங்களா? ஸோ இதை வந்து இவங்களை என்னன்னு சொல்லுவோம், இந்த இவங்கள பேரூராட்சியில் இருக்கக்கூடியவங்களை வந்து செயல் அலுவலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. அவ்வளோதான். அடுத்து நகராட்சி அப்படிங்கிறது என்னதுங்க, 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அது வந்து நகராட்சின்னு சொல்லுவோம். இதை நகர சபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள். ஸோ இவங்களை அந்த பகுதி உறுப்பினர்கள் என்னன்னு தான் சொல்லுவோம், கவுன்சிலர் தான் சொல்லுவோம். இவங்க வந்து மக்கள் மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 5 ஆண்டுகள் இவங்களோட பதவிக்காலம். இதை நகராட்சி ஆணையர் வந்து நியமிக்கிறார். சரிங்களா? அடுத்தது மாநகராட்சி. பல லட்சம் மக்கள் தொகை வந்து இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், மாநகராட்சி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து இருக்கக்கூடியவங்களை என்னன்னு சொல்லுவோம், தலைவரை மேயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இவங்களோட பதவிக்காலமே 5 வருஷம் தான். மக்கள் தான் டேரெக்டாக ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களோட இதிலேருந்து வந்தது தான் இந்த இது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ மொத்தமாக 21 மாநகராட்சிகள் வந்து இருக்குது. அதோட ஊர்கள் பேர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆனது வெறும் கம்மியான ஊராட்சி இது மாநகராட்சி தான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்க டேட்டாவை படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது இருக்கிறதுலே பெரிய கிளாஸில் என்ன டேட்டா ஏதாவது மாறுபட்டு வந்துருந்துச்சுன்னா பெரிய கிளாஸ்க்கான தான் எடுத்துக்கணும். அப்போ எங்கள் சின்ன கிளாஸில் 4 தடவை தான் கிராம சபை கூடும், இங்கே 6 இருக்குது, அப்போ நம்ம 6 தானே எடுத்துக்கணும்னா சில இடங்களில் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கும் நான் சொன்னேன், ஒருவேளை 6 அப்படிங்கிறது வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4ங்கிறது வராது, 6 நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, எல்லா டேட்டாஸையும் நமக்கு ஆப்ஷனில் வச்சு நம்மளை அப்படி கன்ஃபியூஷன்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது எப்படியே வந்தீங்கன்னா இது பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒரு மாநிலத்திலுமே வந்து தேர்தல் ஆணையம் இருக்கும். அந்தந்த மாநிலத்துக்கான உள்ளாட்சி அமைப்புகளை அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்தும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவ்வளோதான். ஸோ நமக்கானது எங்கே இருக்குது, சென்னையில், கோயம்பேட்டில் வந்து இருக்குது. அவ்வளோதான்.
ஸோ நம்மளோட மாநில தேர்தல் ஆணையம் இந்த உள்ளாட்சி அமைப்பில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளோட பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றிய தெளிவான ஒரு வரையறை வந்து நமக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்பப்போ வந்து திணற மாதிரி இருக்கும். அடுத்தது நிதி ஒதுக்கீடுங்கிறது வந்து தேவையான மதிப்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளில் எடுக்கும் முக்கியமான முடிவில் இந்த சாதி பிரிவினர்கள், வகுப்பு, இந்த சமயம், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நிறைய எடுத்துகிட்டு வரனால இந்த மூணுமே முக்கிய பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதிகாரிகளோட பொறுப்பற்ற சில நிலையாக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க, குறைகளாக வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது குறைகள்ங்கிறத தாண்டி சவால்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ லாஸ்ட் பேஜில் ஒரே ஒரு லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் பார்த்தோன்னா இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பெரியார் வந்து நகராட்சி தலைவராக வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் 1917ஆம் ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சிக்கு என்னவாக இருந்திருக்காரு, தலைவராக வந்து இருந்திருக்காரு. எந்த நகராட்சிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஈரோடில் 1917 பல வருடங்களுக்கு வந்து அவர் இருந்திருக்காரு. சரிங்களா? சரி, இப்போது அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னா, குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையை பெரியார் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1919 வந்து அவர் அதை பண்ணிட்டார். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பார்த்திங்களா, கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு 4 முறை நடைபெறுகின்றன பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான். ஓகே, இப்போது ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருவோமா 1 மார்க்குக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஜிவி கேர் ஆஃப் மேத்தா குழு. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சோழர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1992. அடுத்தது 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாவட்ட ஆட்சியர். அடுத்தது fill in the blanksல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பிரபு. செகண்ட் கொஸ்டின் நம்பிக்கை. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் குட ஓலை முறை. அடுத்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் கிராம ஊராட்சி. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் செயல் அலுவலர். அடுத்தது பொறுத்துக்க பார்த்துருவோமா? சரிங்க, மாவட்ட ஊராட்சிங்கிறது வந்து பெருந்தலைவர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கிராம சபைகள் அப்படிங்கிறது கிராமங்கள். அடுத்து பகுதி குழுக்கள்ங்கிறது வந்து நகராட்சிகள். அடுத்து ஊராட்சி ஒன்றியம்ங்கிறது மாவட்ட ஆட்சியர். அடுத்தது மாநகராட்சிங்கிறது வந்து மாநகர தலைவர். அவ்வளோதாங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட 9th ஸ்டாண்டர்டுக்கான பாலிட்டியும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 லெசன் மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாலிட்டிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.